ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே சரவணன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை கட்டிப்பிடிச்சி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவளுக்காக நம்ம அப்பா அம்மாவை இவ்வளோ நாளாக நம்ம வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு, அவங்கள மதிக்காமல் நம்ம வந்து நடந்துக்கிட்டோம், அதுக்காக வந்து சரவணன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இங்கே பாண்டியனும் கோமதியும் தான் வந்து சரவணனை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறாங்க. இன்னமும் இந்த விஷயத்த நம்ப முடியலடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. என் பிள்ளை இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக புள்ளிங்க அழுதுட்டுருக்கு, என் பிள்ளைய அவள் ஏமாத்திருக்காளே, ஸோ அவன் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கிற நிலைமையில தான் இருக்கேன், ஆனால் வந்து என்னை ஏமாற்றிட்டாலே போய் சொல்லி குடும்பமாக சேர்ந்து ஏமாற்றிட்டாங்களே, என் அப்பா அம்மாவே ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லி அப்பா அம்மாவுக்காகவும் அவனுக்காகவும் வருத்தப்பட்டு இவ்வளோ நாளாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு புள்ளிங்க தவிச்சு அழுதுட்டுருக்கானே என் பிள்ளை அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கோமதியும் பாண்டியனும் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ஸோ ராஜுக்கும் மீனாவுக்கு கூட இந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியிலே வர முடியல. ஸோ வந்து எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. கதிர் கூட இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த தான் அண்ணன் எதிரும் புதிருமா சொல்லிட்டு இருந்துச்சா அப்படின்னு அவருமே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காரு. அண்ணன் விடுன அப்படின்னு சொல்லி அரசி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிம்மா அரசிமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. நாமளும் தான் ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கோம், இப்படியெல்லாமா சொல்லுவோம்ப்பா, ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் போய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, இதை நினச்சி பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குப்பா, இதனால தான் ஒவ்வொரு நாளும் அவள் முகத்தை பார்க்க முடியாமல் அவ்வளோ வேதனைப்பட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணன் சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது மயில் வந்துட்டு அப்பவே வந்து எப்போ விஷயத்த வந்து சரவணன் வீட்டில் சொன்னாரோ அப்பவே வந்து இந்த வீட்டை விட்டு அவங்களா வந்து வெளியேறி போயிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்களா அசிங்கப்படுத்தி நம்மளை திட்டி அவமானப்படுத்தி நம்மளை கேள்வி கேட்கறத விட நாமளே வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே யாருக்குமே தெரியாமல் அவங்களா வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வந்து எதையுமே கொண்டு போகாமல் டைரெக்டாக வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்படி ஆயிடுச்சேடா, இது புரியாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை தப்பாக நினச்சிட்டோமே, இவ்வளோ நாளாக இவ்வளோ தப்பாக அவள் பண்ணிவிட்டு உன் மேலே பழிய போட்டாலா, ஏங்க இதெல்லாத்தையும் தாண்டி பத்தாததுக்கு என் பிள்ளை மேலே அபாண்டமாக ஒரு பழிய போட்டாலே அதுவும் போய் தானே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வருத்தப்பட்டு அழுகிறாங்க. என்னம்மா என்ன சொன்னா அவள் அப்படின்னு சொல்லிட்டு, டே உனக்கு அவளுக்கும் இருக்கிற பிரச்சனையை அவள் வந்து மறைக்கிறதுக்காக குழந்தை விஷயத்தில் நீ இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உனக்கு வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குது, அதனால தான் நீ இப்படிலாம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி, அதாவது இப்படிலாம் அவ கூட சண்டை போடுற, பேசாமல் இருக்க, ஒதுங்கி போகிற அப்படின்லாம் வந்து ஒரு பழியை போட்டுட்டடா. இதை போட்டதுக்கு அப்புறமா தான் என்னோட தாங்கிக்கவே முடியல, அப்படிலாம் என் பையன் பண்ண மாட்டான்னு அவகிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணேன், ஆனால் அதுவும் போய் சொல்லியிருக்காளே, என் பையனை பற்றி என்கிட்டயே போய் சொல்லியிருக்காளே, பண்ணுற தப்பெல்லாம் அவள் பண்ணிட்டு அப்படின்னு கோமதி இன்னும் வருத்தப்பட்டு அழுகிறாக்கா. மா அவள் இந்த பொய் மட்டும் இல்லைம்மா, இதுக்கு மேலே இன்னும் என்ன பொய் என்ன வேணாலும் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், அது எல்லாமே முழுக்க பொய்யா மட்டும்தாம்மா இருந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சு 50% கூட அதில் உண்மை எதுவுமே இருந்திருக்காதம்மா, பாத்தியம்மா என் மேலே எந்த ஒரு பழியை போட்டிருக்கா அப்படின்னு. இதுக்கெல்லாம் அவளோட வாய் கூசவே கூசாதுமா, அவள் அந்த அளவுக்கு பொய்க்காரிம்மா, அதான் நான் சொல்கிறேனே, எனக்கு தெரிஞ்ச உண்மை மட்டும் இவ்வளோதான் இருக்குது, இன்னும் எவ்வளவோ இருக்க போகுதுன்னு எனக்கே தெரியலம்மா, அவளை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எங்கடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் திரும்பி பார்த்தா மயிலை காணோம். ஸோ வீட்டில் எல்லாருமே வந்து எங்கே போயிட்டா அப்படின்னு திரும்பி பார்த்துட்ருக்காங்க. பத்தாததுக்கு எல்லாருமே மயிலை அரசி கூட கேட்குறாங்க, அதாவது சாரி மயிலை வந்துட்டு எங்கே போயிட்டா அப்படின்னு அரசிக்கிட்ட கூட கேட்குறாங்க. அப்போது வந்துட்டு தெரியல நான் பார்க்கல அப்படின்னு, எங்கடி போயிட்டு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு போய் உள்ளெல்லாம் சரவணன் பார்த்துட்டு வர்றாரு, எங்கேயுமே காணோம், எங்கேப்பா போயிட்டா ராஜு அப்படின்னு கோமதி கூட கேட்குறாங்க. தெரியலையே அத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எஸ்கேப் போயிட்டா, தப்பு பண்ணாதவ எதுக்குப்பா இங்கேருந்து ஓடி போனோம், இப்போ கூட நீங்கள் என்னை நம்ப மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுக்காக நான் சொல்லலை, ஆனால் அவள் பார்த்தியா அவள் பொய் சொல்லியிருக்கிறதுனால தான் இங்கே நின்று ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாமல் இங்கே கிளம்பி போயிட்டா, அவளை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருந்துச்சு, எப்படியோ அவளே போய் தொலைஞ்சிட்டா, நிம்மதியாக இருக்கலாம் இதுக்கப்புறம். அப்பா அம்மா இங்கே பாருங்கள், என்னை நினச்சி இனிமேல் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, என் வாழ்க்கையில் மகிழன்னு ஒருத்தி வந்தா அவள் போயிட்டா, அதுவும் போய்க்காரி, நான் நிம்மதியாக எனக்கு கல்யாணமே நடக்கலைன்னு சந்தோஷமாக இருக்கிறேன்ப்பா, ஆனால் இந்த சம்பவத்தை என்னால் எப்பயுமே மறக்க முடியாது, கஷ்டம்தான், ஆனால் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஆனால் நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒருத்தியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் நினச்சி
எப்பயுமே அழுதுறாதீங்கப்பா, நான் வேணா உங்கள் காலில் கையில் கூட விழுந்தா நான் வந்து கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இதை சொன்னதுக்கப்புறமா நம்ம பாண்டியனால் தாங்கிக்கவே முடியல. தனக்கு அப்பா தப்பே பண்ணாலும் அது சரியாக தான் இருக்கும். என் அப்பா பொய் சொல்லலை, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்தாரு என் அப்பா. அவர் வந்துட்டு நேர்மையாக தான் இருந்திருக்காருன்னு என் பிள்ளை நம்புறானே, அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே அப்படின்னு தான் பாண்டியன் ரொம்ப தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்ததுக்கப்புறமா யாராலையுமே தாங்கிக்க முடியல. நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது சரவணன் போயிட்டு, அப்பா தயவு செஞ்சு நீங்கள் அழுகவே அழுகாதீங்கப்பா, அவளுக்காக நீங்கள் அழுக வேண்டியதே இல்லைப்பா, நீங்கள் அவளுக்கு அழுகிற அளவுக்கு உங்களுடைய கண்ணீர் வந்து அவ்வளோ வந்து புனிதமானதுப்பா, அவளுக்காக இதை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பேசுகிறாரு. இல்லையடா, நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையே நீ வந்து அது தப்பாகவே இருந்தாலும் அது வந்து நீங்கள் அப்படி நினைக்காதீங்கப்பா, நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் எனக்கு அமைச்சு கொடுத்தீங்க, என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்களேன்னு சொல்கிறியாடா. அது எப்படிடா சரவணா, உன்னை கண்ணில் நேரில் எவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சு நீ வருத்தப்பட்டு இருக்கிறப்போ அதை பார்த்துக்கிட்டு எங்களால் எப்படிடா எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியும். நீ சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு பாவி ஆயிட்டேன்டா, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தப்படுறாங்க பாண்டியனுமே. ஆமாம் ஆமாம், நீங்களாச்சும் அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, இதை நினைக்கக்கூடாது, நீங்கள் இதை நினச்சி அழுகக்கூடாதுன்னு தானே நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்படி சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் அதை பற்றி நினச்சி பார்க்குறீங்களே. அரசே, ராஜுமா இங்கே வாமா, கதிர் வாடா, நீயும் சொல்லுடா. நான் வந்து இதுக்கெல்லாம் வருத்தப்படலைடா. என் வாழ்க்கை, அதாவது என் வாழ்க்கையில் ஒரு சனியம் வந்துச்சு, அது தொடர்ந்துடுச்சுன்னு நினச்சி நான் சந்தோஷமாக இருப்பேன்டா. இதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக இருப்பேன்டா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைடா. நீ அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லுடா அப்படின்னு நம்ம பாண்டியன் முன்னாடி வந்து அப்படிலாம் வந்து சரண் வந்து சொல்லி வந்து கதிர்கிட்டையும் ராஜுகிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாமா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜு கூட ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே வந்து பொய் சொல்லாதவர், உண்மையிலே எவ்வளோ வெகுளியாக இருந்தார் நம்ம சரவணன். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சி அக்கா வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு ராஜுவே ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இதுதான் மெயின் ஒன்றுமே. இது வரைக்கும் வெகுலியாக இருந்தாலும் சரணன் வந்துட்டு யார்கிட்டையும் பொய் சொல்லாமல் நேர்மையாக குடும்பத்தோடு சேர்ந்து பாசமாக அன்பாக இருந்தவருக்கு இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க அப்படின்ன உடனே தாங்கிக்கவே முடியல நம்ம பாண்டியனால், அதாவது சரவணன் கிட்ட. அதனால தான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு அழுகிறாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு. அப்போ வந்து இப்படிலாம் வந்து நெஞ்சை அடிச்சுக்கிட்டு சரவணன் வந்து அழுகிறாங்க. அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லுடா, நான் வந்து வருத்தப்படலை, நான் நல்லா தான் இருக்கேன், இதுக்கப்புறம் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் சரவணன் அப்படி சொன்னாலையும் பெற்றவங்களுக்கு அது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சு இப்படி அவனுடைய வாழ்க்கை கண் முன்னாடி அழியுது அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப அழுகிறாங்க. அண்ணா விடுன அப்பா, அழுகாதீங்கப்பா, நீங்கள் அழுந்தா அண்ணனை பாருங்கப்பா, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறாரு. இப்போ நம்ம அண்ணனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரம்ப்பா, அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நாமளும் இப்படிலாம் வந்து வருத்தப்பட்டு அழுதுருக்க கூடாதுப்பா. அண்ணன் சொல்கிற மாதிரி இதெல்லாத்தையும் மறக்கிறதுக்கு எல்லாருக்கும் நாளாகும், மறக்க வேண்டாம்ப்பா, அது எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா, இப்போ அதை பற்றி பேசவே வேண்டாம்ப்பா, அண்ணனை சமாதானப்படுத்துங்கப்பா, நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு அண்ணன் ரொம்ப வருத்தப்படுதுப்பா அப்படின்னு. அப்போ கோமதி உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு, ஏங்க ஆமாங்க, இந்த விஷயத்தில் சரவணன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் முன்னாடி நாம் அழுது அவனையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம பக்கம் தப்பு இருக்குது, நம்ம பிள்ளையை நம்ம சமாதானப்படுத்தலாம், பாருங்கள் நம்ம பிள்ளை எவ்வளோ துடிச்சு போய் உடஞ்சி போய் உக்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க. எப்படிடி கோமதி நிம்மதியாக இருக்க முடியும், பாடடி அவனை, இதெல்லாம் தெரியாமல் நாம் எல்லாருமா சேர்ந்து அவனோட மனசை கஷ்டப்படுத்திருக்கோமே, எங்கே நாம் உண்மையை சொல்லிட்டா அம்மா அப்பா மனசை கஷ்டப்படுமோ அப்படின்னு அவன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வெளியில் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே பிள்ளைங்க வச்சுக்கவும் முடியாமல் நம்மளாவும் கஷ்டப்படுத்துகிற கூடாது அப்படின்றதுக்காகவும் எவ்வளோடைய பிள்ளையை எவ்வளோ வந்து தாங்கியிருக்கா நம்ம பிள்ளை கஷ்டத்தை அப்படிலாம் வந்து பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ சொல்ல வந்து அழுக தாங்க முடியல சரவணனுக்கு வந்து. என் வாழ்க்கையில் இப்படி வந்து என் குடும்பத்தையும் சிதைச்சி என்னையும் ஏமாற்றி இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு அழுகிறாங்க. எங்கடி எங்கடி ஓடி போயிட்டியா, எப்படியும் உன் அம்மா வீட்டுக்கு தானே போயிருப்ப, இப்போ வரண்டி அப்படின்னு சரவணன் உடனே பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. சரவணா எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாருமே வந்து பாண்டியனோடு சேர்ந்து சரவணன் கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ அவள் நோக்காமல் அவள் அம்மா வீட்டுக்கு போய் அவள் உட்காந்துப்பாளா, இதுக்கெல்லாம் அவள் பதில் சொல்லி ஆகணும்ப்பா, அவன் மட்டும் இல்லை அவள் குடும்பமாக சேர்ந்து நமக்கு பதில் சொல்லணும்ப்பா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் வந்து
சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரவணன் வந்துட்டு, "இல்லப்பா நம்ப போய் கூட்டிட்டு வரலாம்ப்பா அவள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாம். நான் அவ கூட இனி எந்த ஜென்மத்திலயும் சேர்ந்து வாழ மாட்டேன்ப்பா. எனக்கு அது பிரச்சனை இல்ல. இன்னும் என்னலாம் நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு, அதோ அவள பெத்த புண்ணியவான் கிட்ட கூட்டிட்டு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம மொத்தமா அழுதுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. அவள தொரத்தி விட்டுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்றாரு. "டேய் டேய் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருடா. அண்ணா வேண்டாண்ணா, கொஞ்சம் அமைதியா இருண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மயில் வந்துட்டு அங்கே அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவங்களுடைய அம்மா வந்து சுடர்கிட்ட எதிர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எதிர்ச்சியாக பார்த்துட்டு, "யாரடி நம்ம வீட்டு முன்னாடி வாசலில் அழுவுறது?" அப்படின்னு திரும்பி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மயில் அழுதுகிட்டு வாசப்படியில் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்த உடனே, "ஏ மயில் வாடி உள்ள, என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி அழுதுட்டு வந்து நிற்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்ட அடுத்த நொடி, "என்ன இவ இப்படி வந்து நிற்கிறாளே, அழுதுகிட்டு வந்து நிற்கிறாளே, மாப்பிள்ளை வீட்டில் விஷயம் ஏதாச்சும் சொல்லியிருப்பாரா? இல்லை ஏதாச்சும் மாப்பிள்ளைக்கு அவருக்கு சண்டையா? என்னடி இங்கே வந்து நின்றுட்டுருக்க? என்ன சண்டை போட்டுட்டு வந்துட்டியா?" அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டாலே சண்டை போட்டுட்டு அடுத்து இது நம்ம தலை மேலே தானே விழும், இதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு மாதிரியே கொஞ்சம் கூட பேச மாட்டேன்றாங்க அவங்களுடைய அம்மா. ஸோ அப்படி தான் பேசுகிறாங்க. இதை நினச்சே மயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு பொய்யை சொல்லி தான் தலையில் மண்ணள்ளி போட்டுட்டு என்னை வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் அனுபவிக்கிறேன். அவள் சந்தோஷமாக இருக்கா, அதாவது என் அம்மா சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ வந்து இப்போ கூட நான் எங்கே வாழ வெட்டி வந்துடுவேன்னு தான் நினைக்கிறாங்களே. இதுக்கு உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்னென்ன, கடவுளே இந்த வாழ்க்கைலாம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே மயில் வந்து அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க. "என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க" அப்படின்னு. "என்னம்மா நீ தான் என்னை பெத்தியா? என்னை சின்ன பிள்ளையிலே கொன்று போட்டிருந்தா கூட நான் நிம்மதியாக செத்து போயிருக்கணுமேம்மா, ஏம்மா அப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்குறாங்க. "என்னடி என்ன எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா வந்து கேட்குறாங்க. "பின்ன என்னம்மா, எனக்கு இத்தனை பொய்ய சொல்லி எதுக்குமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்? நான் இங்கேயே கல்யாணம் ஆகாமே இருந்திருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பனேம்மா. அப்படி இல்லை, நான் வந்து இங்கே கல்யாணம் ஆகாமல் இருந்தால் ஊர் உலகம் அவ்வளோ பேசும் அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு அழுகிறது, எனக்கு ஏதாச்சும் சோத்துல விஷத்தை வச்சு கூட கொடுத்து கொண்டு இருக்கலாமேம்மா, நான் நிம்மதியாக செத்து போயிருப்பேன். இவ்வளோ பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னை அணுவணுவாக ஒவ்வொரு நாளும் நான் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு கடைசியில் இப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் இப்போ இப்படி வந்து இங்கே நிற்கிறேனேம்மா, இதுக்கு நான் அப்போவே ஏதாச்சும் பண்ணிட்டு செத்து போயிட்டு இருந்தேன். இந்த கஷ்டம் எனக்கு தேவையில்லையம்மா. ஏம்மா இப்போ கூட எங்கே நான் எல்லாத்தையும், அதாவது விஷயம் தெரிஞ்சு சண்டை போட்டுட்டு வந்து இங்கே நின்று இருக்கனே, எங்கே உன் வீட்டுக்குள்ளே வந்துடுவனோ, இவளுக்கும் சேர்த்து நம்ம கஞ்சி ஊற்றுதா வேண்டியதா வறுமையா அப்படின்னு பெத்த பிள்ளையவோ ஒரு பாரமாக நினைக்கிறியம்மா, நீ இதுக்கு பதிலாக என்னை கொண்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அழுகிறாங்க. "அக்கா என்னக்கா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா?" அப்படின்னு அவங்க தங்கச்சி வந்து ஒரு பக்கம் கேட்குறாங்க. சுடர் வந்துட்டு, "அப்போ என்னடி சின்ன பிள்ளை முன்னாடி நீ என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ இங்கே வந்து அழுதுட்டு நின்றுட்டுருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. "போச்சுமா, எல்லாமே போச்சு. நீ எது நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டியோ அதுதான் நடந்துருச்சுமா. அது நடக்கிறதுக்கு காரணமும் நீதானம்மா. என் வாழ்க்கையே போச்சு" அப்படின்னு மயில் வந்து ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா முன்னாடியே அவருடைய அப்பாவும் அப்போ தான் வராரு. "என்னம்மா ஆச்சு, மாப்பிள்ளை ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டாரா? கடையில் என்கிட்ட சண்டை போட்ட மாதிரி" அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. "சண்டை போட்டாராவா? என்ன இன்னும் கொண்டு போடாமல் இருக்காரே அப்படின்னு சொல்லி நீங்களாம் சந்தோஷப்படுங்க. இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு காரியம் பண்ணியிருக்கணும்" அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே அவங்களுடைய அம்மாவுமே எல்லாருமே கேட்குறாங்க. மயில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. மாமாவுக்கு என்னை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. அவர் வந்து வீட்டில் விஷயத்த சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து நானே அங்கேருந்து வந்துட்டேன். என்னை வீட்டை விட்டு தொடுறதுக்கு முன்னாடி இப்படி வந்து வீட்டில் விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆடி போய் நிற்கிறாங்க. இவ்வளோ நாளா எல்லாத்தையும் சமாளித்து நான் வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டேன். அவர் மேலே பழிய போட்டு நான் இவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாதும்மா. இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான். என் வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு காரணம் நீ தான்மா. நான் எங்கே போவேன்? நான் இங்கே தான் வந்து நின்னாகணும்ல. அப்படி உனக்கு நான் இங்கே வர விருப்பம் இல்லைன்னா உன் கையாலே என்னை ஏதாச்சும் கொடுத்து கொன்னுடுமா. நான் இங்கேயே நிற்கிறேன். என்னை ஊற்றி இப்படியே உயிரோடு எரிச்சிடுமா அப்படின்னெல்லாம் வந்து மயில் பேசுகிறாங்க. இதை நினச்சி அவங்களுடைய அம்மாவுக்கு இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளையாச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மயிலை கட்டி பிடிச்சி, ஸோ இந்த நேரத்தில் மயிலுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. தான் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணோம், அது போய் இப்படி தப்பாக முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஆனாலையும் கண்ணை தொடச்சிக்கிட்டு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு, "மயில் இங்கே பாரு,
இங்கே பாரு நீ அழுகவே கூடாது, நீ என்னுடைய பொண்ணு, இங்கே பாரு அழுகக்கூடாது, இந்த வாழ்க்கையை எப்படி சரி பண்ணி உன்னை அந்த வீட்டில் வாழ வைக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எங்கம்மா அந்த வீட்டில் எல்லாரும் அவ்வளோ கொலை காண்டில் இருக்காங்க, இப்போ நான் அங்கே போனேன்னு வச்சுக்கோ என்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு. அது எப்படி கொண்டு போட்டுருவாங்க, அதான் நான் இருக்கல நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா எங்கம்மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நீ வீட்லேயே பத்திரமா ரெடி யோ வாயா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய அம்மா வராங்க. அம்மா இப்போ வேணா சொன்னால் கேளுமா, இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து அங்கே போய் நின்னோன்னா பிரச்சனை பெருசாக தான் முடியுமா, கொஞ்சம் விடுமா அமைதியாக, நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு. என்னடி சொல்கிற நீ, இங்கே உட்காந்துட்டு இருந்தா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா, ஏன் உன் பொண்ணு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கா இத்தனை நாளைச்சி வந்து அப்படின்னு. இங்கே பாருடி நீ போய் தொலைஞ்சா போதும் தான் அந்த வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, அதாவது முக்கியமாக மாப்பிள்ளை ஏற்கனவே கொண்டு வந்து இந்த வீட்டில் விட்டுட்டு போனவர் தான், நீ வரலைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் நிம்மதியாக இருப்பார், அதோட உன் வாழ்க்கை அப்படியே போயிடும் மயிலே சொன்னால் கேளு, சூட்டோட சூட்டாக இதை பேசி முடிக்கிறது தான் சரி அப்படின்னு எனக்கு தோணுது, என்ன பிரச்சனை வேணாலும் நடக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அம்மா நான் சமாளிச்சுக்கிறேம்மா அப்படின்னு. என்னம்மா இன்னும் இருக்கிற பொய்யெல்லாம் அவங்களுக்கு தெரிய வச்சு நீயும் பொய்ய சொல்லி என்னை அங்கே இருக்க சொல்ல போறியா, இல்லைம்மா இதுக்கெல்லாம் இனி வாய்ப்பே கிடையாது, இதுக்கு இடமே அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு மயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னடி அங்கே போகாமே இங்கே நின்று இப்படியே புலம்பிகிட்டு இருக்கா, அங்கே பாருடி நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு அம்மாவா நான் உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன், அது வந்து தப்பானதோ சரியானதோ நீ தான் சரி பண்ணிக்கணும்னு சொன்னால் கேட்கல, அதையும் தாண்டி இங்கே வந்து நிற்கிற, இங்கே பாரு உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு மட்டும் தான் கொடுக்க முடியும்டி, உன்னை பெத்த பாவத்துக்காக நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு இருக்குடி, மனசு அடிச்சு தவிச்சுக்கிடுதுடி, நீ இப்படிலாம் என்னை கொண்டு போட்டுக்கலாமேன்னு கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி, அதே சமயம் நீங்கள் வந்து இங்கே உக்காந்துக்கிட்டாலும் தங்கச்சி இருக்காளே நான் வந்து அவளையும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவங்களுடைய அம்மாவுமே மயில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பொண்ணுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அதுவும் நியாயம், அதுக்கப்புறம் மயிலோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க அம்மா படுறது தப்பு, இருந்தாலும் கஷ்டத்துக்காக வறுமைக்காக அப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம். ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு யார் பக்கமும் நியாயம் இருக்குது யார் பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு பேச முடியாமல் ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட அப்பா தான் இருந்துக்கிட்டு நீ வாமா மயில், அம்மா அதை அவ்வளோ சொல்கிறாருல சம்மந்திக்கிட்ட நம்ம பேசலாம், மாப்பிள்ளைக்கிட்ட பேசலாம், பேசி வந்து சரி பண்ணலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா வந்து கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நடுமயில் ப்ளீஸ் டி நடுமா, நான் ஏதாச்சும் பேசி உன்னை அங்கேயே இருக்க வைக்கிறேன், நீங்கள் வந்து அதுதான் உனக்கு என்றைக்குமே நிரந்தரம், இன்றைக்கி இங்கே வந்து இந்த வீட்டில் நீ எப்பயுமே இங்கே இருக்கவே முடியாது நடுமயில் அப்படின்னு சொல்லி, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு தான் வந்து எப்பயுமே சாகிற வரைக்கும் நிரந்தரம், நீ வா கஷ்டமோ நஷ்டமோ அங்கே தான் இருக்கணும், சண்டையில் இப்படி வெளியில் வந்துட்டு ஆக்குமா இதான் ஆனதாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அவங்களுடைய அம்மாவுமே வந்துட்டு பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மயிலுமே அவங்க கூட போகிறாங்க. ஸோ வந்து இங்கே சரவணனை வந்து இவங்க வீட்டில் எல்லாரும் சமாளித்து அங்கே மயிலோடைய வீட்டுக்கு போக விடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க. பார்த்த உடனே சரவணனுக்கு அவ்வளோ வந்து கோவம் வருது, எங்கடி வந்தேன் அப்படி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போனேன், திரும்ப எதுக்கடி இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன், நானே வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வரணும் தான் இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்டல, வா வாமா வா வாங்க நீங்களும் வாங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணின்னு கூப்பிடுறாரு. மாப்பிள்ளை அது வந்து இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நடுங்கன்னு சொன்னேன், ஏன் என் வீட்டு வரைக்கும் இருக்கிற மானம் தெரு வரைக்கும் போகணுமா, எல்லாருக்கும் காதில் விழணுமா, இப்போ உள்ளே வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சரவணன் வந்து மயிலை தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ளே தள்ளுறாங்க. அப்போ வெளியிலேருந்து அவங்களுடைய அப்பா அம்மாவும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. டே சரவணா கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு அவருடைய அப்பாவும் சொல்கிறாங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம் என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இங்கே பாண்டியன் பார்த்து கேட்குறாங்க. சம்மந்தி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா வந்து போய் இழுத்துட்ருக்கீங்க, என்னமெல்லாம் சொல்லி மயில் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே பாருமா இப்படியெல்லாம் போய் சொல்லி தான் என் பையனுக்கு மயிலை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எந்த அவசியமே இல்லையே, நீங்கள் மயில் படிக்கல அப்படின்ற விஷயத்தையும் அவளோட வயசு விஷயத்தையும் இன்னும் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்களோ போய் எல்லாத்தையுமே உண்மையை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கூட நாங்கள் மயிலை அந்த நிமிஷம் ஏற்றுட்டு இருந்திருப்போம். ஆனால் மயில் எங்களுக்கு பிடிச்சி போய் தான் நாங்கள் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், ஆனால் இப்படியெல்லாம் போய் சொல்லி சரவணனை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் எங்கள் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் என் பிள்ளையை பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சி போய் நிற்கிறான்னு பாருங்கள் அப்படின்னு கோமதி வந்து பேசுகிறாங்க. என்னம்மா இவங்கக்கிட்ட இன்னும் பக்குவமாக பேசி கொஞ்சிக்கிட்டு இருக்க, இப்போ சொல்லு, ஏய் உன் அப்பா அம்மாவும் இப்போ இங்கே நிற்கிறாங்க, இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உன் அப்பா அம்மாவும் இப்போ சொல்கிறீங்க, இல்லைன்னு வச்சுக்கோ இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. மாப்பிள்ள இல்லை மாப்பிள்ள, அவ்வளோதான் மாப்பிள்ள, வேற எந்த பொய்யுமே கிடையாது மாப்பிள்ள, அந்த 2 விஷயத்தில் மட்டும்தான் நாங்கள் பொய் சொன்னோம், மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. மயிலோடைய அம்மா வந்துக்கிட்டு மயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இல்லை மாமா, அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே அழுதுட்டு இருக்காங்க. ஓ, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்பிட மாட்டேன். அரடி, நீ இப்போ பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு தான். இதுக்கப்புறம் நீ இன்னும் தப்பு பண்ணியிருக்கிறத சொன்னால் என்ன சொல்ல, உனக்கு தண்டனை ஒன்று தான், இந்த வீட்டை விட்டு வாழை வெட்டி நீ போகிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, அந்த மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க மாப்பிள்ள, ஏதோ சண்டை நடந்துடுச்சு, போய் சொல்லிட்டோம், எல்லாம் மாறிடுச்சு, அதுக்காக மயிலை எங்கள் கூட அனுப்பிட்டா எப்படி மாப்பிள்ள? மயில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, இன்னும் அவளுக்கு அடுத்தது இன்னொரு பொண்ணு இருக்குது, அவளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கணும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு. அதுக்காக நான் இவளை இங்கே வச்சுக்கிட்டு இவள் முகத்தை பார்க்க முடியாமல் சகிச்சிக்க முடியாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போயிடுங்க, உங்கள் காலில் வேணால் விழுறேன், இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை. எல்லாருமா சேர்ந்து குடும்பமாக என் அப்பா அம்மாவை எல்லாரையுமே ஏமாத்திருக்கீங்கல்ல, பாருங்கள் அவங்க முகத்தை பாருங்கள், இவங்க முகத்தை பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு எல்லாம் எப்படி பொய் சொல்ல மனசு வந்துச்சு, இவங்க எப்படி கஷ்டப்பட்டு நிற்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பொய் சொல்லிட்டீங்களேன்னு அவங்க வந்து உன்னைய சொல்லி பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. பொய் சொல்லி இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க இப்படி உடஞ்சி போய் நிற்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணன் வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரவணா கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு பாண்டியன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா, இவளை அனுப்பி விடுங்கப்பா, பேசாமல் போகட்டும் அப்படின்னு. என்ன சம்பந்தி, மாப்பிள்ளை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக மயிலை வீட்டை விட்டு அனுப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதானே கல்யாணம் பண்ணி எதாவது பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் இப்படிலாம் பிரச்சனை நடக்கும், நடந்தால் வந்து அதுக்கப்புறம் பேசி சரி பண்ணலாம், தாலி கட்டினதுக்கப்புறமும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தானே இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க. அது எல்லாமே எனக்கும் தெரியும், எனக்கும் மூளை இருக்குது, நான் வேணா அந்தளவுக்கு முட்டாள் கிடையாது. என்னை ஏமாத்துறீங்க, கொஞ்ச நாள் ஏமாந்து போயிட்டேன், இதுக்கப்புறமா நான் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை. முதல்ல உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க. அப்பா அம்மா, இன்னமும் என்னம்மா அமைதியாகவே நின்றுட்டுருக்கீங்க, 2 பேரும் இப்போ இவளை வந்து இங்கேருந்து அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து மாமா இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சதுக்கே இந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு. ஸோ இன்னும் மயிலாக்கா போய் சொல்லியிருக்கிற விஷயம் தெரிஞ்சால் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த விஷயத்த நம்ம வெளியில் சொல்கிறது சரியாக இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. மயில, இதுக்கப்புறமா இன்னும் என்னுடைய மானங்கிட்ட போய் இங்கே நின்றுட்டுருக்கேன், அதை அவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்கல்ல, உன்னுடைய துணி தூக்கு நகை நட்டு நாங்கள் உனக்கு போட்டது கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாடகை எப்போவே கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அதையும் தூக்கிட்டு கிளம்பிடுங்க, எங்களுக்கு அது தேவையே இல்லை, நானே கொண்டு வந்து தூக்கி போடுறேன் அப்படின்னு சரவணன் அவங்களுடைய துணி பேகெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து தூக்கி வெளியே வச்சிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே பேக் பண்ணி வச்சது தானே, ரெடியாக இருந்தது, அதை கொண்டு வந்துட்டேன், என்னைக்கா இருந்தாலும் நீ போக போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டே சரவணா, கொஞ்சம் பொறுமையாக இருடா, அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி வந்துட்டு. அதுக்கப்புறம் அம்மா, அப்புறம் இவளோட நகைலாம் உங்ககிட்ட தாம்மா இருக்குது இந்த பீரோவில், அதெல்லாம் கொண்டு வாங்கம்மா, கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் ராஜுக்கு தூக்கி வாரி போடுது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னம்மா நின்றுட்டுருக்கீங்க, போய் கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரவணா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், பொறுமையாடா அப்படின்னு. அப்போ சரவணனே இல்லை நானே போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் போய் உள்ளே இருந்து கொண்டு வராங்க. அது கொண்டு வந்ததை பார்த்த உடனே அதாவது கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இரு, இங்கே நிற்காத இன்னும் ஒரு நிமிஷம் அப்படின்னு மயில் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை சேர்த்து வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா அப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு மயிலுக்கு ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நகை வந்து போலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே அந்த நகையை திருப்பி அவங்க கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது அதை வச்சு ஒரு ட்ராமா பண்ணி மயிலை இங்கே இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய பிளானே. ஸோ வந்து அதை கொண்டு வந்த உடனே அதெல்லாம் திறந்து பார்த்துட்டு சரியாக இருக்கா வேறு செக் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அப்போது வந்து சரவணன் வந்துக்கிட்டு, என்ன ஒரு பொட்டு நகை கூட அதுலேருந்து நாங்கள் எடுக்கல, உங்களை மாதிரி பொய் சொல்கிறவங்க ஏமாத்துறவங்க நாங்கள் கிடையாது, நீங்கள் போட்ட 80 சவரனமோ அதில் இருக்குது, உங்கள் பொண்ணு போட்டிருக்கிறதோட சேர்த்து இது எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. என்னடி நீயும் அம்மாவும் இதுக்கப்புறமா இன்னும் எங்கே நின்றுட்டுருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்களோட அம்மா திறந்து பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ளை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் என்ன ஏமாத்தினோம் அப்படின்னு சொல்லும்போது, எங்க இதெல்லாம் நான் போட்ட நகையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காட்டுறாங்க. பார்த்தா எல்லாமே அம்புட்டு கவரிங்காக இருக்குது, அதாவது கருத்து போயிருக்கு. அதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் மயிலோட நகை நம்ம ரூமில் இருந்துச்சு, இது எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கோமதியும் அஜித்தில் நிற்க பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் போட்டது அம்புட்டுமே
எல்லாமே தங்கம். என்ன இதெல்லாம் கருத்து போயிருக்கு, கவரிங்கை கொடுத்து என்னை ஏமாத்துறீங்களா? இப்போ புரியுது, நகையை மொத்தமாக ஆட்டி போட்டுட்டு என் பொண்ணு மேலே இப்படிலாம் பழிய போட்டு அவளை துரத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யார் போய் சொன்னால், யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணனுக்கே இது அதிர்ச்சியாக தான் இருக்குது. நகை கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா இது அப்படின்னு சரவணன் அவங்க அம்மாவே கேட்குறாங்க. அவங்களும் அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க. டே சரவணா, எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜிக்கு வந்து விஷயம் தெரியும். ஸோ வந்து இவங்க வந்து இதை வச்சு மயிலங்கி விட்டுட்டு போகலாம், போய் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு பெரிய ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ வந்து எப்படியும் வந்து இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு ராஜுக்கு தெரியும். ஸோ ராஜு வந்து உண்மையை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். சொன்னால் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.